Chettinad Cement, perfect concrete choice. 63 years of excellence. நவீன தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியால் தஞ்சாவூர் கைவினை ஓவியங்களுக்கு செல்வாக்கு குறைந்து வரும் நிலையில் சென்னையை சேர்ந்த கமலக்கண்ணன் என்பவர் தஞ்சாவூர் பெயிண்டிங் மினியேச்சர் கலை படைப்புக்கு தேசிய விருது வென்று அசத்தியுள்ளார். சென்னையில் பிறந்த மைந்தனுக்கு பாரம்பரிய கைவினை ஓவியங்களின் மீது ஆர்வம் ஏற்பட காரணம் என்ன என்பது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. நவீன டிஜிட்டல் யுகத்தில் ஓவியம் பரிணாம வளர்ச்சி அடைந்து பாரம்பரிய கலாச்சார நடைமுறைகள் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து வந்தாலும் மற்றொரு புறம் தேசிய விருது நாயகன் கமலக்கண்ணன் போன்ற பாரம்பரிய ஓவியத்திற்கு உயிர் கொடுக்கும் நபர்கள் இருக்கத்தான் செய்கின்றனர். பள்ளி படிப்பை பாதியில் கைவிட்டாலும் ஓவியத்தின் மீதுள்ள ஆர்வத்தால் கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக பாரம்பரிய ஓவியத்தில் புதுமையை புகுத்தி வரும் கமலக்கண்ணனை பற்றி கூறுவதில் பெரும் மகிழ்ச்சியே. 1975ஆம் ஆண்டு சென்னையில் பிறந்த கமலக்கண்ணன் 15 வயதிலிருந்தே ஓவியத்தின் மீது ஆர்வம் கொண்டிருந்தார். 10ஆம் வகுப்பு தோல்வியடைந்த போதிலும் மனம் தளராத கமலக்கண்ணன் 6 மாத டிப்ளமோவில் தஞ்சாவூர் பெயிண்டிங் கலை பயின்று 1994 முதல் பாரம்பரிய தஞ்சாவூர் கலை படைப்பில் முழு ஆர்வம் காட்ட தொடங்கினார். கமலக்கண்ணன் ஆரம்ப காலகட்டங்களில் பாரம்பரிய தஞ்சாவூர் பெயிண்டிங் செய்து வந்த நிலையில் படிப்படியாக 3D தொழில்நுட்பத்துடன் கூடிய எம்போசிங் பெயிண்டிங் மற்றும் சிறிய வடிவிலான மினியேச்சர் ஓவியங்களையும் செய்து விற்பனை செய்து வந்தார். மினியேச்சர், சிற்பம், சூப்பர் எம்போஸ் ஓவியம் போன்ற துறைகளில் நிபுணத்துவம் பெற்று பல கட்டட கல்லூரிகளில் பயிற்சி முகாம்கள், செமினார்கள் நடத்திய கமலக்கண்ணன் ஹரியானா, டெல்லி, ஹைதராபாத், கோயம்புத்தூர் உள்ளிட்ட இடங்களில் தனது ஓவியங்களையும் காட்சிப்படுத்தியிருக்கிறார். ரவிவர்மா ஓவியங்களை தஞ்சாவூர் முறையில் மறுவடிவு செய்தல், தனித்துவமான கருத்து ஓவியங்கள், மதச்சார்பற்ற மற்றும் உருவப்பட ஓவியங்களையும் சிறப்பாக வரையும் பன்முகத்தன்மை கொண்டவராக கமலக்கண்ணன் இருந்து வருகிறார். இவரது பாரம்பரிய ஓவிய திறனுக்கு 2016ஆம் ஆண்டு தேசிய சிறப்பு விருது, 2012, 13 மற்றும் 2013, 14ஆம் ஆண்டுக்கான பூம்புகார் மாநில விருது கிடைத்திருக்கிறது. குறிப்பாக பாரம்பரிய தஞ்சாவூர் ஓவியத்தில் சிறிய வடிவிலான மினியேச்சர் படைப்பாக 108 திவ்ய தேசங்களை நட்சத்திர வடிவில் சுழற்றி பார்க்கும் வண்ணம் சிறப்பாக வடிவமைத்து அசத்தியுள்ளார் கமலக்கண்ணன். இவரது மினியேச்சர் படைப்பு கலைத்திறமையை பாராட்டும் விதமாக 2023ஆம் ஆண்டுக்கான தேசிய விருதை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கி சிறப்பித்தார். अगली श्रेणी है चित्रकारी पेंटिंग की और 2023 का राष्ट्रीय हस्तशिल्प पुरस्कार प्रदान किया जा रहा है श्री DT कमलाकन्नन, चेन्नई, तमिलनाडु से। यह पुरस्कार पारंपरिक तंजावुर पेंटिंग की उत्कृष्ट कलात्मकता के लिए प्रदान किया जा रहा है. டிஜிட்டல், AI என எவ்வளவு தொழில்நுட்பம் வந்தாலும் தஞ்சாவூர் பெயிண்டிங் கலைகளை கைகளால் மட்டுமே செய்ய முடியும் என்று கூறிய ஓவியர் DD கமலக்கண்ணன் ஒரு சிலர் செயற்கை முறையில் சிந்தட்டிக் பாயில் ஒட்டி ஏமாற்று வேலை செய்து வருவதாகவும் வேதனை தெரிவித்தார். தஞ்சாவூர் பெயிண்டிங் பொறுத்த வரைக்கும் ஏஐலையோ இல்லை வேறு டிஜிட்டலாவோ பண்ண முடியாததுக்கு காரணம் இதில் நிறைய ப்ராசஸுக்கு போர்ட் ப்ரிப்பரேஷன் இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்டோன்ஸ் வைக்கணும், அதுக்கப்புறம் சாக் பவுட்ரு, அரபிக்கம் மிக்ஸ் பண்ணி இந்த லைட்டாக எம்போஸ் ஆகிற மாதிரி மக் ஒர்க் பண்ணணும், அதுக்கப்புறம் டிசைன் ஒர்க் பண்ணணும், அதுக்கப்புறம் ஃபாயில் ஒட்டணும், அப்புறம் கலரிங் பண்ணணும். இது எந்த டிஜிட்டலாலேயோ இல்லை ஏஐ மூலிமா எதுவும் பண்ண முடியாது இதை. அதனால் இந்த தஞ்சாவூர் ஓவியம் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கு மாற்று எந்த வழியும் இல்லை. ஹேண்ட்மேடு தான், இது பியூர்லி ஹேண்ட்மேடாக தான் பண்ண முடியும். ஆனால் ஒரு சில பேர் கலர் ஜெராக்ஸ் ஒட்டிட்டு ஃபாயிலை சிந்தட்டிக் ஃபாயில் போட்டு ஏமாத்துறாங்க. அது மட்டும் செய்யாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த தொழில். தாங்கள் உருவாக்கும் கலை படைப்புகளை சொந்த செலவு செய்து பெங்களூரு வரை சென்று விற்பனை செய்யும் சூழல் உள்ளதால் கைவினை மேம்பாட்டு ஆணையமும் பூம்புகார் எனப்படும் அரசின் கைவினை பொருட்கள் விற்பனை நிலையமும் இணைந்து பேச்சுவார்த்தை நடத்தி பாரம்பரிய ஓவிய படைப்புகளை தமிழ்நாட்டிலேயே விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை வைத்தார். டிசிஹெச் நல்லா பண்ணுறாங்க, நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் எங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்காங்க.
ஆனால் சவுத் ரீஜன்றது இங்கே சென்னையில் தான் ஹெட் ஆஃபீஸு. ஒவ்வொரு பெயிண்டிங்கை நாங்கள் பெங்களூர் எடுத்துகிட்டு போய் வைக்கிறோம். அது என்ன காரணம்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் ஒரு சில டைம் அவங்க என்ன சொல்கிறாங்க, பூம்புகார் சப்போர்ட் பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பூம்புகாரில் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் தானே ஃபஸ்ட்டு பண்ணியிருந்தோம், டிசிஹெச் சப்போர்ட் பண்ணலன்றாங்க. இது 2 பேரும் பேசி ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா, எங்கள் சொந்த காசை செலவு பண்ணி தான் நாங்கள் பெங்களூர் வரைக்கும் போக வேண்டியதாக இருக்குது ஒவ்வொரு வாட்டியும். அது கொஞ்சம் கவர்மெண்ட் இதில் தலையிட்டு அது ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும். சிறு வயது முதலே கலைப்படைப்பில் ஆர்வம் உள்ளதால் பாரம்பரிய ஓவிய கலைப்படைப்புகளை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல விரும்புவதாக தேசிய விருது வென்ற கமலக்கண்ணனின் மகள் ஹர்ஷினி நெகிழ்ச்சியுடன் கூறினார். நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் கேரி ஃபார்வர்ட் பண்ணணுன்ட்டு நானும் என்னோடய ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் இதில் வந்திருக்கேன். நான் விஷுவல் கம்யூனிகேஷன்ஸ் படித்தேன். ஸோ ஆர்ட் நாலேஜ் சின்னதுலேருந்தே ஆர்ட் நாலேஜ் இருக்கிறதுனால நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ஸ் எடுத்துன்னு போகணுன்றதுனால நானும் இப்போ இதில் தான் இருக்கேன். இதுதான் பண்ணிகிட்ருக்கேன், நானும் பார்த்துட்ருக்கேன். அப்பா கூட கற்றுக்கிட்டு இருக்கேன். இன்னும் யங் ஜென்ரேஷன்ஸ் நிறைய வாய்ப்பு கொடுக்குறாரு அப்பா. ஏன்னா எங்கள் ஸ்டாஃப்லேயே நிறைய பேர் ஸ்ட்ரென்த் 30 இயர்ஸ் 35க்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே பிஎஃப்ஏ படித்தவங்க. அவங்களுக்கு எல்லாம் கூட்டு ட்ரைனிங் கொடுத்து வேலை வாய்ப்பெல்லாம் கொடுக்குறாங்க. எங்ககிட்ட இருக்கிற ஸ்டாஃப் எல்லாருமே சீனியர் ஆர்டிஸ்ட் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற லேடிஸ்க்கெலாம் ஒரு ஒர்க் ஷாப் வச்சு, உமன் எம்பவர்மெண்ட் மாதிரி ஒர்க் ஷாப் வச்சு அதுலேருந்து ஒரு சில பேரை செலக்ட் பண்ணி ட்ரைனிங் கொடுத்து வேலைக்கு எடுத்துகிட்ருக்காங்க. அவர் வளர்கிறதும் இல்லாமல் அவர் கூட இருக்கிறவங்களையும் வளர்த்து விட்டு தான் இப்போ இந்த நிலைமைக்கு வந்திருக்காரு. என்னதான் எழுத்து ஓவியத்திலிருந்து டிஜிட்டல், AI மற்றும் ஜெமினி உள்ளிட்ட அட்வான்ஸ் தொழில்நுட்பத்துடன் கூடிய ஓவிய நடைமுறைக்கு இந்த உலகம் மாறி வந்தாலும் பாரம்பரிய கலையை பேணி காத்து வரும் கமலக்கண்ணனை கலைப்படைப்பில் ஆர்வம் உள்ளவர்கள் வெகுவாக பாராட்டி வருகின்றனர். Chettinad Cement, perfect concrete choice. 63 years of excellence.